ஒரு மனுஷனாகவும் இருந்தார். கடவுள் மட்டும் இல்லை, மனுஷனாகவும் இருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு யூத மனுஷனாக இருந்தார். யூத கலாச்சாரம் இந்தியா கலாச்சாரம் மாதிரிங்க. சைனீஸ் கலாச்சாரம், இந்த மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம் வேறு, கொஞ்சம் இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், இந்தியா, சைனா, இந்த மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் வேறுன்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் ஆனர் ஷேம் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மான மரியாதை ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக முக்கியம். மேற்கத்திய நாடுகளில் முக்கியன்றதை விட இங்கே இந்த மாதிரி நாடுகளில் இன்னும் முக்கியமாகிடுது. அதான் நம்ம ஊரில் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, மான மரியாதை இல்லாமல் வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலான்வாங்க. அவங்க என்ன விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே சொல்கிறாங்கங்க. மான மரியாதை இல்லாமல் வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலான்னு நிறைய பேர் உண்மையிலே அதுதான் அவங்களுடைய கருத்து. அதாவது அவங்களுடைய கருத்து என்னன்னா, மான மரியாதை போகிறதுக்கு பதிலாக உயிரே போயிடுறதே நல்லது. மான மரியாதை போயிடக்கூடாது, ஒரு அளவுக்கு மேலே அவமானப்பற்றக்கூடாது. யூதர்கள் மத்தியில் அந்த எண்ணம் ரொம்பவே இருந்தது. இன்றைக்கு இருந்ததை விட 2000 வருஷம் முன்னால் ரொம்பவே இருந்ததுங்க. ஒருத்தருடைய பேர் தான் ரொம்ப முக்கியம், ரெப்யூட்டேஷன், மானம், மரியாதை. அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஸ்டாண்டிங் அது போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு மேலே உயிரே போயிடுறது பெட்டர்னுவான். இயேசுனுடைய மானம், மரியாதை எல்லாமே அங்கே சிலுவையில் போச்சு. அது அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அவர் நம்மளை போல் ஒரு மனுஷன். நமக்கே இவ்வளோ கஷ்டம்னா அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் மனுஷன் மட்டும் இல்லை, அவர் கடவுள். கடவுளுக்கு, அவர் இயேசுக்கு மகிமை மட்டும்தாங்க தெரியும், அவமானம் தெரியாது. நித்தியமாய் மகிமையாய் இருந்து வந்தவர் உலகத்துக்குள்ள வர்றப்போ அப்போவே கொஞ்சம் மகிமையை திறந்துக்கிட்டு தான் வந்தார். ஆனால் இது வேற லெவலுக்கு போயிடுச்சு சிலுவையில். எத்தனையோ கேள்வி எழும்புதில்லை, ஏங்க இப்படி ஆச்சு? ஏன் இந்த அளவுக்கு அவருடைய மான மரியாதை போகணும்? ஏன் அவர் சகிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறார்? ஏன் பிதா இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டார்? இது உண்மையிலே அவசியமா? இது இந்த அளவுக்கு அவர் அவமானப்படுறது அவசியமா? அது இந்த கேள்விகளுக்கு பதில் என்னங்க? அவசியம். ஏங்க? நாம நல்லா இருக்கணும்னா அவருக்கு அப்படி நடப்பது, அந்த அன்னைக்கு நடந்தது அவசியம். நமக்காக தான் அப்படி அவமானப்பட்டார். இதுதான் பதில், நமக்காக தான். இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா, நாம் அவருடைய மகிமையில் ஒரு பங்கு பெறும்படி நமக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நமக்கு தான் இப்படி அப்பட்ட ஒரு அவமானம் கிடைச்சிருக்கணும், இயேசுக்கு கிடையாது. அவர் மகிமையானவருங்க.